ஓம் சக்தி ஆதிபராசக்தி. நவராத்திரியின் இறுதி நாள் தசமி. மிக சிறப்பு மிக்க நாள். வாசவி அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் எழில்மிகு திருவுருவில் அருள் புரிகிறார். அஷ்டலட்சுமிகளில் மிகவும் புகழ்பெற்ற வடிவம் கஜலட்சுமி அம்மன். இரு யானைகளின் நடுவில் அமர்ந்து தங்கள் தும்பிக்கையால் அபிஷேகம் செய்யும் தெய்வீக காட்சி மிக சிறப்பு. கஜலட்சுமி தேவியார் ஐஸ்வர்யம், செல்வம், வளம், சந்தான பாக்கியம் ஆகியவற்றை அருள்பவளாக வணங்கப்படுகிறார். குடும்பத்தில் நல்லிணக்கம், அமைதி, வளமை நிலைத்திருக்க அம்மனை வணங்குவது மிகப்பெரிய பாக்கியம் என நம்பப்படுகிறது. இன்று வாசவி அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் பொன்னிற புடவையுடன் தங்க கிரீடம், முத்து மாலைகள், கமல மலர்களால் அலங்கரிக்கப்படுகிறார். அருகில் வெண்மையான யானைகள் அம்மனை வழிபடும் போல் அலங்காரமாக வைக்கப்படுவது இந்த நாளின் சிறப்பு. பக்தர்கள் அம்மனை தரிசித்து தங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, வளமை, பிள்ளைப்பேறு ஆகியவற்றை வேண்டுகிறார்கள். கடல் மதனத்தின் போது பார்க்கடலில் இருந்து பல அமுதங்கள் தோன்றின. அப்போது கமலமடலில் அமர்ந்தவாறு கஜலட்சுமி தேவியார் வெளிப்பட்டாள். அவளது அருகே இரு யானைகள் வந்து தங்கள் தும்பிக்கையால் தண்ணீர் தெளித்து அபிஷேகம் செய்தன. அந்த தரிசனமே கஜலட்சுமி வடிவம் என்று கூறப்படுகிறது. அந்த நாளிலிருந்து அவள் செல்வ, வளம், சௌபாக்கியம் ஆகியவற்றின் தெய்வமாக வணங்கப்படுகிறாள். கஜலட்சுமி அலங்காரத்தில் அம்மனை வணங்கினால் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகி தொழில் வளர்ச்சி, பிள்ளைப்பேறு, சந்தோஷம், சௌபாக்கியம் அனைத்தும் கிடைக்கும். இந்த நாளில் வெள்ளை கமலமலர், பால், வெள்ளை நிற நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்படுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. இவ்வாறு தசமி நாளில் கஜலட்சுமி அலங்காரத்தில் வாசவி அம்மனை தரிசித்து நம் வாழ்க்கையில் செல்வ வளம், சௌபாக்கியம், ஆனந்தம் நிறைந்த வாழ்வை அனைவரும் பெற வாழ்த்துகிறோம். ஓம் சக்தி ஆதிபராசக்தி.